பிரைஸ் பி டு காட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பான நல்வாழ்த்துக்கள். இந்த நல்ல பங்கு நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கடந்த நாட்களில் நாம் விசுவாசத்தை குறித்து நாம் கவனித்து கொண்டிருக்கிறோம், தொடர்ச்சியாய் கவனித்து கொண்டிருக்கிறோம். முதலாவது ஆபேலின் விசுவாசத்தினுடைய மேன்மை குறித்து கவனித்தோம். ஆபேலுடைய விசுவாசம் எது நிமித்தம் மேன்மையாக கருதப்பட்டது, எதனால அந்த விசுவாசத்தை ஆண்டவர் அங்கீகரித்தார் என்பதற்கான காரியத்தை நம்ம கவனித்தோம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை நம்ம பார்க்க போகிறோம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 5வது வசனமும் 6வது வசனத்தையும் நம்ம கவனிக்க போகிறோம். இந்த வசனத்துல ஏனோக்கு என்கிற ஒரு தேவ மனுஷனை குறித்து நாம் கவனிக்கலாம். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். இங்க ஏனோக்கு என்கிற ஒரு மனிதனை ஆண்டவர் நமக்கு காண்பித்து கொடுத்திருக்கிறார். ஆபேலிலிருந்து ஏனோக்கு வரைக்கும் சுமார் 500 ஆண்டு காலங்கள் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. 500 ஆண்டுகள். ஆனால் இந்த ஏனோக்கு 300 வருடமாக தேவனோடு சஞ்சரித்த ஒரு மனுஷன். 300 ஆண்டுகள் தேவனோடு சஞ்சரித்து கொண்டே இருந்த ஒரு மனுஷன். ஆனால் இவரை குறித்து நம்ம கவனித்து பார்ப்போமேனா, என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம். இந்த 5ஆம் அதிகாரத்தில் நம்ம இப்படி பார்க்கிறோம். 21வது வசனத்தை நம்ம பார்க்கிறோம். 21வது வசனத்தில் ஏனோக்கு 65 வயதான போது மெத்துசலாவை பெற்றான். ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். இப்போ ஏனோக்குடைய நாளெல்லாம் 365 வருடம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்போ 300 ஆண்டு காலங்கள் இந்த திருமணம் ஆன ஒரு தேவ மனுஷன். இன்றைக்கு திருமணத்தை குறித்ததெல்லாம் எவ்வளவோ ஒரு கொச்சையாக பேசுகிற ஒரு காலம். திருமணம் செய்தால் தேவனோடு கூட சஞ்சரிக்க முடியாது, திருமணம் செய்தால் தேவனை பிரியப்படுத்த முடியாது அப்படின்லாம் இருக்கிற ஒரு காலகட்டத்தில் ஏனோக்கு நமக்கு ஒரு பெரிய சாட்சி. என்ன சாட்சி என்றால், திருமணம் ஆன பிறகு 300 ஆண்டு காலங்கள் அப்போ குடும்பம், மனைவி, பிள்ளைகள் இவர்களோடு கூட சேர்ந்து தேவனோடு சஞ்சரித்தது மாத்திரம் அல்ல, எனக்கு அன்பானவர்களே, தேவனுக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்றவனாக கூட இருக்கிறான். யாரு? இந்த ஏனோக்கு தேவனுக்கு பிரியமானவன் என்கிற ஒரு சாட்சியை கூட நம்ம கவனித்து நம்ம பார்க்க முடியும். அப்போ ஆண்டவருக்கு பிரியமாயிருந்து தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்த அருமையான இந்த ஒரு மனுஷனுடைய காரியங்களை நம்ம பார்க்கும் பொழுது விசேஷமா நம்ம இதில் நம்ம வாசித்தோம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் பார்க்கும் பொழுது 3 முறை எடுத்துக்கொள்ளப்பட்டான், எடுத்துக்கொள்ளப்படுதல் என்பதை குறித்து ஏனோக்கு குறித்து நம்ம கவனிக்கிறோம். 3 முறை. அதில் பாருங்கள், 5வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். 1. 2வது பார்க்கிறோம், தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினால். 3வது பார்க்கிறோம், தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே. இப்போ இந்த எடுத்துக்கொள்ளப்படுவதை குறித்து அதிகமாக ஏனோக்கினுடைய வார்த்தையில சொல்லும் பொழுது எடுத்துக்கொள்ளப்பட்டான் 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 என்று நம்ம பார்க்கிறோம். ஏனோக் என்றாவே என்ன அதன் பெயர், அர்த்தம் அல்லது பொருள் என்னவென்று நம்ம பார்ப்போம். ஏனால் பிரதிஷ்டை. ஏனோக் என்றால் என்ன? பிரதிஷ்டை. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு பிரதிஷ்டை பண்ணப்பட்ட ஒரு மனுஷன் தேவனோடு கூட சஞ்சரிக்கிற அனுபவம். மனைவி இருந்திருக்கிறாங்க, பிள்ளைகள் இருந்திருக்கிறாங்க, பிள்ளைகளை பெற்று எடுத்திருக்கிறார்.
மனைவியோடு கூட அவர் குடும்பம் நடத்தி இருக்கிறார். ஆனா அவர் தேவனோடு இருக்கிற உறவு ஒரு நாள் என்ன ஆகலை அப்படின்னா, தேவனோடு கூட இருக்கிற ஐக்கியம் என்ன ஆகலைன்னா குறைந்து போகவில்லை. மனைவி பிள்ளைகளோடு கூட கர்த்தரை சேவிக்கிற ஒரு அனுபவத்துல இந்த ஏனோக்கு இருந்து குடும்பத்தோடு வாழ்ந்து தேவனுக்கு பிரியமானவன் என்கிற பெயரையும் சாட்சியாய் பெற்றிருக்கிறவர் இந்த ஏனோக்கு. கவனிங்கள், ஆண்டவர் நம்ம இப்படி பார்க்கிறோம். நாம் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது உண்மைதான். ஆனால் அதே வேளையில என் ஆண்டவருக்கு நாம் பிரியமாய் நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். எனக்கு பிரியமான ஆண்டவர்னு சொல்வது சரி, ஆனா நாம் தேவனுக்கு பிரியமாய் நடந்து கொள்ளுகிறோமா? நம்முடைய நடத்தையில, நம்முடைய வார்த்தையில, நம்முடைய செயல்பாடுகள்ல, நம்முடைய ஒவ்வொரு காரியத்திலையும் தேவனுக்கு நாம் பிரியமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது அது மிகுந்த ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, அநேகருக்கு நம் சாட்சி உள்ளவர்களை மாத்திரமல்ல, அநேகரை ஆண்டவருக்குள்ள நடத்துவதற்கு ஒரு பெரிய பாக்கியத்தை நம்ம பெற்றிருக்கிறோம். இன்னைக்கு அநேகர் நம்ம சுவிசேஷங்களை சொல்லுகிறோம், நிறைய தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளுகிறோம். இவைகளை காட்டிலும் நாம் சாட்சியுள்ளவர்களாக இருக்கும் பொழுது, தேவனுக்கு பிரியமானவர்களாக நம்ம காணப்படும் பொழுது, அநேகர் தேவனுடைய ராஜ்யத்திற்கு வருவதற்கு ஏதுவாக இருக்கும் என்பதை நாம் மறந்துடக்கூடாது. சரி, இந்த ஏனோக்கனுடைய காரியத்துல என்ன அப்படி விசுவாசம் அப்படின்னு நம்ம பார்ப்போமேனா, யூதா எழுதின நிருபத்துல 14வது வசனத்துல இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஏனோக்கை குறித்து அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு. ஆபேலுக்கும் ஏனோக்குக்கும் 500 ஆண்டுகள் ஆகிறது. ஆனா இந்த ஆதாமிலிருந்து நம்ம எடுத்துக்கொள்வோமேனால் 7ஆம் தலைமுறை என்று சொல்லி நம்ம வேதத்திலே வாசிக்கிறோம். 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு, இவர்களை குறித்து அப்படின்னு ஒரு தீர்க்கதரிசனம் சொல்லியிருக்கிறார். பிறகு நம்ம அதை கவனிப்போம். அப்ப இந்த ஏனோக்கினுடைய காரியம் நாம என்ன கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, அது தேவனோடு சஞ்சரிக்கிறது நிமித்தம் வசனம் சொல்லப்படுகிறது பாருங்களா. அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான். ஆனால் ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, அவன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டு இருக்கையில் காணப்படாமற் போனான். தேவனுக்கு மையம் உண்டாகட்டும். தேவனத்துல காணப்படாமற் போனான் என்றால் தேவன் அவனை எடுத்து கொண்டார். இதற்கு காரணம் தேவனுக்கு ஏனோக்கு மிகவும் பிரியமானவர். எது நிமித்தம் அப்படின்றது கூட நமக்கு வேதத்துல அதிகமாய் சொல்லப்படலை. ஆனாலும் அப்ப எப்படி பிரியமாய் இருந்திருக்க முடியும் என்றால், தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்திருக்கணும், தேவனுக்கு பிரியமானதை செய்திருக்கணும், தேவனுக்கு பிரியமானதை யோசிச்சிருந்திருக்கணும், தேவனுக்கு பிரியமானதை அவன் சிந்திச்சிருந்திருக்கணும். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தனால மாத்திரம்தான் அவன் தேவனுக்கு மிகவும் பிரியமானவனாபடினாலே தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். நித்தியமாய் அவரோடு கூட இருக்கும்படி எடுத்துக்கொண்டார். சரி, இப்ப ஏனோக்கு மரணத்தை காணாமல் எடுத்துக்கொண்டார் என்று நம்ம பார்க்கிறோம். ஆனா சங்கீதத்துல நாம இப்படி பார்க்கிறோம். சங்கீதத்துல வேதம் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லாருக்கும் மரணம் இருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். சங்கீதம் 89ஆம் சங்கீதம் 48வது வசனத்துல நாம இப்படி பார்க்கிறோம். சங்கீதம் 89ஆம் சங்கீதம், சங்கீதங்களின் புஸ்தகம் 89ஆம் சங்கீதம் 48வது வசனத்துல, மரணத்தை காணாமல் உயிரோடு இருப்பவன் யார்? தன் ஆத்துமாவை பாதாள வல்லடிக்கு விலக்கி விடுவிக்கிறவன் யார்? அப்படி என்றால் ஒரு மனுஷனுக்கு மரணம் இருக்கிறது அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. ஆனா அதே வேளையில பிரசங்கி 8ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல, பிரசங்கி 8ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல பார்க்கிறோம், ஆவியை விடாதிருக்கிறதற்கு ஆவியின் மேல் ஒரு மனுஷனுக்கும் அதிகாரம் இல்லை, மரண நாளின் மேலும் அவனுக்கு அதிகாரம் இல்லை. அப்படி என்றால் யாரும் ஒருவரும் இந்த பூமியில மரிக்காம இருக்க முடியாது, எல்லாருக்கும் மரணம் சம்பவிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் எபிரேயர்கள் நிருபத்தில் 9ஆம் அதிகாரம் 27லையும் அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு தரம் பிறப்பதும் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியால் என்று சொல்லி ஒரு வசனத்தை நம்ம கவனிக்கிறோம். ஆகையினால இங்க ஒரு மனுஷனுக்கு மரணம் நியமிக்கப்பட்டு இருக்கிறது. ஆனா தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும், ஒரு மனுஷன் மரணத்தை காணாமலேயே தேவனிடத்துல எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறான். எது நிமித்தமா? அவன் விசுவாசத்தினாலே. அதுதான் நம்ம இங்க கவனிக்கிறோம்.
ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு காரணம் என்ன? விசுவாசம். இந்த விசுவாசத்தினுடைய மேன்மை என்ன? இந்த விசுவாசத்தினுடைய காரியம் என்ன? நம்ம பார்ப்போம். ஏனோக்கு மரணத்தை காணாது. என்ன மரணத்தை காணாதபடிக்கு? வசனம் சொல்லுகிறது, ஆதாமுக்குள் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி. அப்ப ஆதாமுக்குள்ளிருந்து வெளிவருகிற எல்லாருமே மரணத்துக்கு நியமிக்கப்பட்டவர்கள். காரணம், பாவத்தின் சம்பளம் மரணம். அப்ப இந்த ஏனோக்கு அந்த பாவத்து நிமித்தம் மரணத்தை காணாமலேயே எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று நம்ம கவனிக்கிறோம். இதற்கு காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னா, வசனம் சொல்லுகிறது விசுவாசத்தினால். ஏன்னா அவர் விசுவாச பட்டியல்ல அவர் அந்த ஆவியானவர் விசுவாச பட்டியல் அவர் எழுதியிருப்பது மிகுந்த ஆச்சரியமோ ஒரு பெரிய நன்மையோ, அதாவது நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய காரியமாக அதில் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். என்ன என்று நம்ம பார்ப்போமேனால், அவர் மரணத்தை காணாதபடி. உண்மையாக தானே மரணத்தை காணலை. வேதத்தில் 2 பேர் எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். ஏனோக்கு காணப்படாமல் போன எடுத்துக்கொள்ளப்பட்டான் என்று. ஆனால் எலியா தீர்க்கதரிசி ஏறி போனார் என்று பார்க்கிறோம். எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கு ஏறி போனதற்கு வித்தியாசம் இருக்கிறது இல்லையா? தேவனே அவரை எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு மேன்மையான ஒரு ஸ்லாக்கியம் இந்த ஏனோக்குக்கு இருக்கிறது என்பதை கவனிக்கிறோம். ஆனால் ஏனோக்குக்கு இருந்த விசுவாசம் என்ன? யோசிச்சு பாருங்க. எப்போ ஆபேலிருந்து ஏனோக்கு வரைக்கும் 500 வருடங்கள் இருக்கிறது. ஆதாமிலிருந்து ஏனோக்கு வரைக்கும் 7ஆம் தலைமுறை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அப்பவே எந்த வேதமும் அல்ல, நம்முடைய மறுமையை குறித்தோ ஆண்டவருடைய வருகையை குறித்தோ எந்த வெளிப்பாடுகளும் நமக்கு இல்லை. ஆனால் ஏனோக்கு அழகான ஒரு காரியத்தை நமக்கு சொல்லி போயிருக்கிறார். யூதா எழுதின பொதுவான நிருபத்தில் 14வது வசனத்தில் நம்ம இப்படி வாசிக்கிறோம். ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தி உள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் 1000 தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான். தேவனுக்கு மையம் உண்டாகட்டும். ஏனோக்கு ஒரு தீர்க்கதரிசி என்பதை நம்ம மறந்து விடக்கூடாது. எதை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்? இன்றைக்கு சொல்லுகிற தீர்க்க தரிசனங்கள் வேற. ஆனால் ஏனோக்கு சொன்ன தீர்க்க தரிசனம் எப்படிப்பட்டது என்றால், கர்த்தருடைய வருகை, இன்னும் சொல்ல போனால் அவர் வரப்போகிறார், தன்னுடைய சபையை எடுத்துக்கொண்டு போகிறார் அப்படி என்கிற ஒரு பெரிய மகிமையான ஒரு வெளிப்பாட்டை தேவன் அவருக்கு கொடுத்து அவருடைய வருகை குறித்தான செய்தியை ஏனோக்கு கொடுத்திருக்கிறபடினால ஏனோக்குக்கு அந்த விசுவாசம் இருந்திருக்கிறது. என்ன விசுவாசம் அப்படி என்றால், சபையானது எடுத்துக்கொள்ளப்படும் போது. அப்ப சபை எப்போ எடுத்துக்கொள்ளப்படும் என்பது அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கருக்கு எழுதின நிருபத்தில் 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் நாம் இப்படி வாசிக்கிறோம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் இப்படி பார்க்கிறோம். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அப்படின்னா அதை ஏனோக்கு சொன்னதை ஒப்பிட்டு பாருங்கள். அவர் 1000 தூதர்களோடு கூட அவர் வரப்போகிறார் என்று முன்னறிவித்தான். எப்போ? கவனித்துக் கொள்ளுங்கள். எத்தனை நூற்றாண்டுகள், எத்தனை காலங்களுக்கு முன்பதாகவே இப்படிப்பட்ட வெளிப்பாட்டை பெற்றவர் இந்த ஏனோக்கு. அந்த விசுவாசம் இந்த ஏனோக்குள்ள இருக்கிறது. ஆகையால் தேவனுடைய பிள்ளையே, நாம கூட ஒரு விசுவாசத்தோடு கூட நம்ம காத்திருக்கிறோம். ஒரு விசுவாசத்தின் அனுபவத்திற்காக நமக்கு என்ன விசுவாசம் இருக்கிறது? நாமும் அதை விசுவாசிக்கிறோம். ஆண்டவருடைய வருகை இருக்கிறது. அவர் நம்முடைய தூதர்களோடு கூட வரப்போகிறார். எங்க வரப்போகிறார் என்பதை அங்க சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. மேகங்கள் மீது. 17வது வசனம் 1 தெசலோனிக்கேயர் 4:17 பின்பு உயிரோடு இருக்க நாமும் கர்த்தரை எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு. அப்போ அவர் மேகங்கள் மேல் வரும்பொழுது இங்க சபையில் இருக்கிற சபையும் எடுத்துக்கொள்ளப்பட போகிறது. அப்ப ஏனோக்கு சபை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன் அடையாளமானவர். கவனிக்கலாம்.
இப்ப சொல்றாங்க இல்லையா, ஆண்டவருடைய வருகை இருக்குது, ஆண்டவருடைய வருகை இருக்குதா இல்லையா, சபை எடுத்துக்கொள்ளப்படுமா இல்லையா, ஆண்டவர் எப்போ வருவார்ன்ற கேள்வி கேட்கிறாங்க இல்லையா. அப்ப நாம் மரிக்காமல் சபையாகிய நாம் இந்த நாட்கள்ல இந்த காலங்கள்ல கர்த்தருடைய வருகை இருக்குமேயானால் கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள் எழுந்திருப்பார்கள் என்று சொல்லி நம்ம அறிந்திருக்கிறோம். ஆனால் நாம் எப்படி ஆவோம், என்ன ஆவோம் அப்படின்னு நம்ம பார்ப்போமேனால், நாமும் மரணத்தை காணாதபடிக்கு இந்த சரீரமானது மறுரூபம் அடைந்து மேகங்கள் மேல் வரப்போகிற கிறிஸ்துவோடு கூட நாம் கடந்து போகிறோம் அல்லது எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். இதை இன்னொரு இடத்துலையும் அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப அழகாக சொல்லி இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். 1 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 15ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 15ஆம் அதிகாரம் 51 56 வசனங்கள் வரை நீங்கள் வாசிப்பீர்களானால் ஒரு சம்பவத்தை நம்ம கற்றுக்கொள்ள முடியும். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51வது வசனத்திலிருந்து 56வது வசனம். அது என்னவென்றால், ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்பட போகிறோம். கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள் எழுந்திருக்க போகிறார்கள். எப்படி அந்த சரீரமானது அழியாமையை தரித்து கொண்டு எழுந்திருக்க போகிறது. ஆனால் உயிரோடு இருக்கிற நாம் என்ன ஆக போகிறோம் என்றால், இந்த சரீரமானது அழியாமைய, அதாவது அழிவை காண போகிறது இல்லை, ஆனால் இந்த சரீரம் மறுரூபமாக்கப்பட போகிறது. ஏன்னா நம்ம உயிரோடு கூட இருக்கிறோம். அப்ப இந்த சரீரம் மறுரூபமாக்கப்பட்டு கர்த்தருடைய வருகையில இந்த சரீரமானது காணப்பட போகிறது. ஆனால் வசனம் சொல்லுகிறது, 55வது வசனத்துல பார்க்கிறோம், மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே, மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். அப்ப இந்த ஏனோக்குக்கு கிடைத்த அந்த வெளிச்சம், ஏனோக்குக்கு கிடைத்த அந்த விசுவாசத்தை பார்த்து நாம் பிரமிக்க வேண்டிய ஒரு காரியம். அப்ப யோசித்து கொள்ளுங்கள், வேதம் இப்பொழுது மாத்திரம் நமக்கு வெளிப்பாடாக இல்லை, ஆதியிலிருந்தே. அப்ப ஏனோக்கு எப்படிப்பட்டவர் ஏது என்பதை ஒருவருக்கும் தெரியாது. ஆகிலும் தேவன் ஏனோக்கை நமக்கு முன்மாதிரியாக கர்த்தர் வைத்திருக்கிறார். எதற்கு முன்மாதிரியாக வைத்திருக்கிறார்? ஒரு விசுவாசத்திற்கு முன் அடையாளமானவர். ஏன்னா அவங்கள நமக்கு முன்னோர்கள், விசுவாசத்துக்கு முன் அடையாளமானவர்கள். என்ன விசுவாசம் அவருக்குள்ள இருந்தது? அவர் ஆயிரமான தூதர்களோடு கூட அவர் இறங்கி வரப்போகிறார் என்று சொல்லி ஒரு முன் அடையாளமான அந்த ஏனோக்கு நடக்க போகிற, எப்போ சபை காலத்துக்கு பிறகு நடக்க போகிற ஒரு காரியத்தை தீர்க்க தரிசனமாக சொல்லியிருப்பார். ஆனால் அந்த விசுவாசத்தினாலே தானே ஏனோக்கு காணப்படாமற் போனார். அப்படி என்றால் தேவன் அவரை எடுத்துக்கொண்டார். அப்ப ஏனோ குடும்பம் இருந்துச்சா? இருந்தது. பிள்ளைகள் இருந்தாங்களா? இருந்தாங்க. அப்ப இருந்தும் அந்த ஆண்டவரோடு சஞ்சரிக்கிற ஒரு அனுபவம், ஆண்டவரோடு கூட அந்த அந்த அவரோடு கூட இருக்கிற அந்த ஐக்கியம், அவரோடு கூட இருக்கிற அந்த காரியங்கள் மிக 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 அவசியம். இப்படி இருந்தது நிமித்தம்தான் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும், ஏனோக்கு கர்த்தருடைய அந்த அந்த நாட்களுக்கு முன்பாக நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நோவாவுடைய பெருவெள்ளம் வருது பார்த்தீங்களா, அந்த பெருவெள்ளம் வருவதற்கு முன்பதாக ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஏன் ஏனோக்கு சபைக்கு அடையாளமானவர் என்று நான் சொல்லுகிறேன் என்றால், அந்த பெருவெள்ளம் வருவதற்கு முன்பதாக, ஒரு பெரிய அழிவு வருவதற்கு முன்பதாக ஏனோக்கு மரிக்காமல் எடுத்துக்கொள்ளப்பட்டது போல, அந்தி கிறிஸ்துவனுடைய காலம் வருவதற்கு முன்பதாக சபையானது மரிக்காமல் கர்த்தருடைய வருகையில எடுத்துக்கொள்ளப்பட போகிறது என்பதற்கு ஒரு முன் அடையாளமானவர். எப்படி ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார்? விசுவாசம். என்ன விசுவாசம்? அவர் வரப்போகிறார் என்கிற விசுவாசித்திருந்தார். அதனால என் ஆண்டவர் வருவதற்கு முன் அடையாளமாய் இருந்ததுனால ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். நாமும் விசுவாசிக்கிறோம், என் ஆண்டவர் வரப்போகிறார். அப்ப உபத்திரவ காலத்திற்கு முன்பதாக இந்த ஆண்டவருடைய வருகை இருக்கிறது. உபத்திரவ காலம் என்பது அந்திகிறிஸ்துவினுடைய காலம். அதற்கு முன்பதாக கர்த்தருடைய வருகை இருக்கிறது. அதில் சபையானது எடுத்துக்கொள்ளப்பட போகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்ப ஏனோக்குக்கு இருந்த அதே விசுவாசம் நமக்கு இருக்குமேனால், ஏனோக்கை எடுத்துக்கொள்ளப்பட்டவர், ஏனோக்கு தேவனோடு கூட இருக்கிறார். அப்ப நாமும் இந்த விசுவாசத்தோடு கூட இருப்போமேயானால் கர்த்தருடைய வருகையில நாமும் எடுத்துக்கொள்ளப்படுவோம், நாமும் ஆண்டவருடைய வருகையில காணப்படுவோம் என்று சொல்லி இந்த வார்த்தைகளினாலே நாம் பலப்பட
இது ஏதுவாக இருக்கும். பாடுகள், பிரச்சனைகள் எது வந்தாலும் கர்த்தரோடு சஞ்சரிக்கிற, கர்த்தரோடு கூட உறவாடுகிற, கர்த்தரோடு கூட நடக்கிற அந்த அனுபவத்தை விட்டு விடாதபடிக்கு வசனத்தை விசுவாசிப்போம், வசனத்தை நாம் அதிகமாய் தியானிப்போம். கர்த்தருடைய வருகையில காணப்படுவதற்கு ஏதுவாக இருக்கும். கர்த்தர் இந்த வார்த்தைகளால் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.